ஆசீர்வாதமான காலை வணக்கம். இந்த நாளிலே உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வந்ததான வார்த்தை ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலே 10வது வசனம் தொடக்கம் 22வது வசனம் வரைக்கும். இந்த இடத்துல தேவன் ஆபிரகாமோடு எப்படியாக கொண்டுதான உறவு வைத்திருந்தார் என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த நாளிலே உங்களிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், தேவ சமூகத்திலே நாங்கள் எப்படி அமர்ந்திருந்து அவருடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்ததான அற்புதமான காரியங்கள். ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார், நான் அவர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்று இந்த இடத்தில் தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வார்த்தையினூடாக. இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதான காரியம் என்னவென்றால், தேவ சமூகத்தில் தேவனோடு நாங்கள் எப்படியாக கொண்டதான உறவு கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் இந்த இடத்துல எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போமானால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்ததான அற்புதமான காரியங்களை அவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் எங்களுக்குரியதான சகலவிதமான காரியங்களையும் செய்து கொடுப்பேன் என்று எங்களிடத்திலே உறுதி கொடுக்கிறார். அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்று உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.